ஆனால் இந்த குள்முட்ட கோஷ்டிகள் ஏன் செய்ய வருது? யாழ்ப்பாணத்துல சும்மா இதையும் செய்ய மாட்டாங்க. சும்மா ஒரு வெடி கொளுத்து ஒரு கொளுத்துவாங்கன்னு நீங்க நினைச்சா அது மிக அபத்தமானது. இது இந்த கட்சியினுடைய இந்த தலைவர்கள் கொடுத்து அனுப்பியதுதான், கொளுத்துங்கன்னு கொடுத்து அனுப்பியதுதான். கட்சியின் விருப்புக்கு மாறாக செய்ய மாட்டார்கள். இளைஞரணி என்று சொல்றார்கள். இவ்வாறு கொளுத்துவது இது இவர்களுடைய அஜெண்டா, இவர்களுடைய வேலை திட்டம். அப்பா, இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த சனக்கியனை இவர்கள் ஒரு பெருந்தலைவராக ஏதோ தமிழம் பிடிக்க வந்து தலைவர் போல சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. இது சனக்கியன் எங்கிருந்து வந்தார்? 2010 நாங்கள் 2009 முள்ளிவாய்க்காலிலே அவ்வளவு 1,40,000 பேருக்கு மேல் நாங்கள் கொல்லப்பட்டு எங்களுடைய ரத்தம் காயக்கு முன்னால் 2010 தேர்தலிலே அந்த கொலைகார ராஜபக்ச கூட கூட்டணியில வந்து பட்டிருப்பு தொகுதியில தான் தேர்தலில் போட்டியிடுறார். இன்றைக்கு என்னடா இவருக்கு தேசியம் வந்தது? எங்க இருந்து வந்தது? இல்ல தேசியம் இல்ல, வாங்கி சாப்பிடுற சாமானா தேசியம்? தேசியம் மனதில வர வேண்டியது, உள்ளத்துல வர வேண்டியது. அப்படி கிடையாது. எல்லாம் அரசியல் நலன்கள். திவாகரன் மட்டக்களப்பு மக்களை கொச்சைப்படுத்துவது போன்று இல்லவா? அதாவது மட்டக்களப்புக்கு கிடைத்திருக்கக்கூடிய உயர் பதவி என்று அங்கிருக்கக்கூடியவர்கள் அனைவரும் அதனை கொண்டாடி மகிழ்கிறார்கள் அல்லவா? ஏன் அவருக்கு கிடைத்ததை பற்றி நீங்களே எப்படி விமர்சிக்கிறீர்கள்? அதாவது இலங்கையை தமிழர் தாயகத்தை சமஸ்டி என்று சொல்லி போட்டு, சமஸ்டி இது தமிழர் தாயகம் துண்டாடப்பட முடியாது என்று சொன்ன செல்வநாயகம் சரியாக 8 வருடங்களுக்குள் தமிழர் தேசத்தை 3 பிரிவாக பிரிப்பதற்கு போனார். பிறகு இன்னும் ஒரு 15 வருஷத்துல திருப்பி டட்லிசே நாயக்கோட கூட்டு சேர்ந்து 7 பிரிவாக பிரிக்க போனார். ஓமண்டு ஒத்துக்கொண்டார். அப்ப தமிழர் தாயகத்தை 7 பிரிவாக பிரித்த செல்வநாயகத்தை நீங்கள் தந்தை என்று சொல்றீங்க. அப்ப நீங்கள் ஒரு அவ்வளவுக்கு முட்டாள் கூட்டமா இருக்கணும், அந்த அளவுக்கு அறிவிட்டு இருக்கணும். ஒன்றை பற்றி எதையுமே தெரியாமல் தனிநபர் துதிபாடுவதற்கே திரிவது. இங்க எங்களுக்கு தனிநபர் துதிபாட வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. பரிசுத்தமான உண்மைதான் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு என்ன பெற்றுக் கொடுத்தார்கள் என்பதுதான் தேவை. சாணக்கியனால் எங்களுக்கு என்ன பெற்றுக் கொடுக்க முடியும்? அவரே முதலாவது தேர்தல் போட்டியில சொல்றாரு, உங்களுக்கு பந்தும் பொந்தும் வேண்டித்தாரன் என்று சொல்றாரு. ஒரு நேரப்படாது உங்களுக்கு இதுவே தெரியாமல் கைத்து கொண்டிருக்கிறார்கள். சாணக்கியன் வந்து ஒரு மேடையிலே ஆக்ரோஷமாக பேசிவிட்டால் சரியா? தமிழர் படை நடந்த தேசம் என்று சொன்ன தமிழர் படை தேசம் நடந்த இந்த தேசத்துல இவர் எங்க இருந்தார்? இவர குடும்பம் எங்க இருந்தது? யாராவது இந்த தமிழர் தேசத்தில் இந்த படை நடத்தியில ஒரு ஒரு மயிரத்தான விழுந்தார்களா? யாராவது பங்கு பெற்றினார்களா? இல்லையே. அப்ப இதையுமே செய்யாமல் இப்போது, அதாவது பாதுகாப்பற்ற சூழலில் பாதுகாப்பற்று வாழ்ந்தவர்களை பாதுகாப்பான சூழலுக்குள் வாழ்ந்து பாதுகாப்பாக வாழ்ந்துவிட்டு வந்து இப்போது பாதுகாப்பற்று வாழ்ந்தவர்களை கோலைத்துகிறீர்கள், ஆட்சி செலுத்த வருகிறீர்கள்.